ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல் என்னென்னா, இன்றைக்கி நான் பள்ளிப்பாளைய சிக்கன் செய்கிறேன். பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய், அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் சோம்பு, அப்புறம் வரமிளகா, குண்டு மிளகா யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளான பள்ளிப்பாளைய சிக்கன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கணும். நல்லெண்ணெய் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் போட்டுக்கணும், சின்ன வெங்காயம். அப்புறமா நல்லா வதங்கினோன்னே வரமிளகா போடணும். அப்புறம் இப்போ நான் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலையே போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வதக்கிறது தான் இருக்குது. அப்புறமா நம்ம நல்லா வதங்கினோன்னே வரமிளகா போடணும். விதை எல்லாமே போடலாம், விதை இருந்தும் போடலாம். இது உங்கள் காரம் எப்படியோ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை நல்லா வதங்கணும். நல்லா வதக்கணும். அப்புறம் உப்பு தேவையான அளவு. என்ன உப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் கல் உப்பு யூஸ் பண்ணுவேன். தூள் உப்பு யூஸ் பண்ணலாம். நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் தேங்காவை, அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அது வேகிற வரைக்கும், சிக்கன் வேகிற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி, தெரியுதா? இப்போ தண்ணி ஊற்றி எவ்வளோ வேணுமோ நம்ம வேக வைக்கணும். வேக வச்சுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ உப்பு. ஓகே, உப்பு போட்டுட்டு இன்னொன்று போட மாட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் மேலே போட்டுட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம சிக்கனை நல்லா வேக வைக்கணும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா சுண்டி இது மாதிரி வரணும். ஓகேவா? இப்போ ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கினா டேஸ்டியான பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிடுவோம்லாம்.